ரீசெண்டாக விஜய் சேது லாக்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த எஃபெக்டை நோட் பண்ணேன். இந்த எஃபெக்டை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணலான்னு அது வெரி சிம்பிள், அதை நான் சொல்கிறேன். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வசந்தி ஃபோக்கஸ். நான் உங்கள் ராஜா கோபி. டாவின்சி ஓப்பன் பண்ணி உங்களோட ஃபுட்டேஜை டைம்லைனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஃப்ரேமில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் ஜூமில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 ஃப்ரேம் தள்ளி அகெயின் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஜூமோட வேல்யூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ட்டை கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்து டூப்ளிகேட் லேயரை V3 ட்ராக்கில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கலர் பேஜ் வந்துட்டு விண்டோ டூல் கிளிக் பண்ணிட்டு பென் டூல் எடுத்து உங்களோட சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஆல்ஃபா அவுட்புட் கொடுத்துக்கோங்க. இந்த ப்ளூ லிங்கை லிங்க் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ட்ராக்கர் வந்துட்டு ட்ராக்கிங் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் ட்ராக் ஆகி முடிச்சதுக்கப்புறம் எடிட் பேஜ் வந்துடுங்க. எடிட் பேஜில் வீடியோ 1 லேயர் கிளிக் பண்ணிவிட்டு கிராப்பிங் வந்துடுங்க. கிராப்பிங்கில் டாப் பாட்டம் ரெண்டுலேயுமே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 ஃப்ரேம் தள்ளி அகெயின் இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டோட வேல்யூவையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை போய்ட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா வீடியோ 2 ட்ராக்கில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோட எண்டு ஃப்ரேமுக்கு வந்துட்டு அகெயின் கிராப்பிங்கில் டாப் பாட்டம் ரெண்டுலேயுமே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 ஃப்ரேம் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டோட வேல்யூவையும் 0 பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட் அச்சீவ் ஆகிருக்கும். எடிட்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயமே ப்ராக்டிக்ஸ் தான். ப்ராக்டிக்ஸ் நல்லா பண்ணுங்கள், வீடியோ எடிட்டிங்கை நல்லா லேர்ன் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோ எடிட்டிங் ரிலேட்டடாக நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.